வணக்கம். நான் டாக்டர் ஆர் கார்த்திகேயன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது முக்கியமான ஒரு கேன்சரை பற்றி, பெருங்குடல் புற்றுநோய். பெருங்குடல் புற்றுநோய் இப்போ சமீப காலங்களில் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது, என்ன தொந்தரவுகள் வந்தால் மருத்துவரை போய் அணுக வேண்டும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்பதை பற்றி நான் இங்கே விவாதிக்கிறேன். ஒருவர் எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும்? கான்ஸ்டிபேஷன் இருக்கும் பொழுது, இல்லை பிளட் இன் த ஸ்டூல்ஸ் இருக்கும் பொழுது, வெயிட் லாஸ் இருக்கும் பொழுது, எனி பேட்டர்ன் மோஷன் போகிறதுல ஏதாவது பேட்டர்ன் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2 வேலை சேர்ந்து போய்கிட்டு இருந்துட்டு இப்போ அதிகமாகுது, அது மாதிரி இருந்தாலும் எனி சேஞ்ச் இன் பவல் ஹேபிட்ஸ் யூ ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டும். டாக்டர் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி என்று சொல்லுவோம். கொலனோஸ்கோப்பி செய்து உள்ளே கட்டி எதுவும் இருக்கிறதா என்று பார்ப்போம். ஏதாவது கட்டி இருந்தால் அதில் பயாப்சி எடுக்கப்படும். பயாப்சியில் கேன்சர் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து இன்வெஸ்டிகேஷன்ஸ், சிடி ஸ்கேன் ஆர் பெட் ஸ்கேன் செய்வோம். அதில் கேன்சர்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஸ்டேஜுங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜஸ் ஏற்றாப்புல தேர் வில் பி ட்ரீட்மெண்ட். சின்ன ஸ்டேஜில் இருந்துச்சு, சீக்கிரமாகவே வந்திருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் கோ ஃபார் சர்ஜரி. சர்ஜரி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் சர்ஜரி, இரண்டாவது லேப்ராஸ்கோபிக் ஆர் ரொபோட்டிக் சர்ஜரி. லேப் ஆர் ரொபோட்டிக் சர்ஜரி தான் இப்போ நிறையா பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கார் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ரீகெயின் பண்ணுறது சீக்கிரமாக இதாகிடும். அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு தே வில் பி கோயிங் வெரி குயிக்லி. இதில் எந்த டிசீஸ்டு பார்ட்டோ அந்த டிசீஸ்டு பார்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி குடல் சேர்த்து வச்சுருவோம். பெருங்குடல் புற்றுநோயில் முக்கியமானது ஆப்ரேஷனில் என்கிட்ட வர நிறையா பேஷண்ட்ஸ் கேட்குறது, எல்லாருக்குமே அந்த பெருங்குடலை எடுத்து வெளியே, அதாவது ஸ்டோமாவாக வெளியே வச்சுருவாங்களா, அதில் பேக் வைக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு. நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்ஸில் 180 பேருக்கு ஃபஸ்ட் டைமே பெருங்குடல் ஸ்டோமா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்க 20% பேருக்கு ஸ்டோமா வைக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். அவங்களுக்கும் இப்போ நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கீமோதெரப்பி, ரேடியேஷன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிந்த பிறகு அவர்களையும் ஒரு 10% பேருக்கு ஸ்டோமா வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது இல்லை. ரிமைனிங் சிலருக்கு மட்டும் தான் ஸ்டோமா இப்போ வைக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100ல் சிங்கிள் டிஜிட்டில் தான், லெஸ் தேன் 10% ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் நாங்கள் இப்போ ஸ்டோமா வைக்கிறோம். அதுவும் தேவை ஏற்பட்டால் மட்டும் கடைசியில் தான், ஆஃப்டர் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ், கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் முடிந்து அதுலேயும் சரியாகவில்லை என்றால் தான் ஸ்டோமா வைக்கிறோம். கோலன் கேன்சரை பற்றி பயப்பட தேவையில்லை. கோலன் கேன்சர் இயர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடித்தால் முழுவதுமாக குணப்படுத்த முடியும். நிறைய பேர் முழுவதுமாக குணமாகி அவர்கள் ஃபுல் சர்வைவலோடு இருக்கிறாங்க. முக்கியமானது மேலே சொன்ன எந்தாவது தொந்தரவுகள் இருந்தால், கான்ஸ்டிபேஷன், பிளட் இன் த ஸ்டூல்ஸ், பவல் ஹேபிட்ஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால், வெயிட் லாஸ் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இயர்லியாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நன்றாக குணப்படுத்த முடியும்.